கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனம். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணுமா? அவர் வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ளணுமா? அல்லேலூயா. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் அநேக காரியங்களில் தோல்விகளையும் பலவீனங்களையும் இழப்புகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை நாம மனப்பூர்வமாக மனதார நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அவர் வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அநேக தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வதில்லை. மனிதருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து வேதனைப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதனுடைய வார்த்தைகளெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிரமாணத்தை வேத பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து வாழ்வோம் என்று சொன்னார், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் தேவனிடத்தில் திரும்பும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு அநேக உலகத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, பாவத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, பாதாளத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவரிடத்துல நாம திரும்பணும்னு எதிர்பார்க்கிறார். நாம் தேவனிடத்தில் திரும்பும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அல்லேலூயா. நாம வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து அவரிடத்தில் நாம மனம் திரும்பணும்னா நாம் திரும்ப கட்டப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வைத்து கொண்டு நாம் மனம் திரும்பி தேவனுடைய வழியில் நடக்க ஆரம்பிக்கும் போது நாம் இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எந்த இடத்திலிருந்து மனிதர்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ நம்ம இடித்து போட்டதோ, கர்த்தர் அதை திரும்ப நம்முடைய வாழ்க்கையை கட்டி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அல்லேலூயா. நாம் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும் போது திரும்ப நாம் கட்டப்படுகிறோம். அக்கிரமத்தை நம்முடைய கூடாரத்தை விட்டு தூரமாக்க வேண்டும். எப்போ அக்கிரமம் நம்மை விட்டு தூரமாகும்? தேவனுடைய வேத பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்து கொள்ளும் போது, தேவனுடைய வழியில் நாம் நடக்கும் போது, அல்லேலூயா, தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பும் போது நாம் திரும்ப கட்டப்படுகிறோம். அக்கிரமத்தை நம்முடைய கூடாரத்தை விட்டு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு, நம்முடைய சிந்தையை விட்டு, நம்முடைய இருதயத்தை விட்டு, நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளை விட்டு, நம்முடைய வீட்டை விட்டு நாம் தூரமாக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். அல்லேலூயா. தூளை போல பொன். விசுவாசம் தான் நமக்கு பொன். நம்முடைய விசுவாசம் தூளை போல பெருகணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் தூளை போல பெருகணும் நம்முடைய வாழ்க்கையில. ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். நாம் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும்.
நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய சந்ததிக்கு விசுவாசத்தை சேர்த்து வைக்கணும். விசுவாசத்தின் வழியில் அவங்கள நடத்தணும். விசுவாசத்தை அவங்க கற்றுக்கொள்ளணும். நாமும் விசுவாசித்து நடக்கணும். நம்மளோடு இருக்கிறவங்களையும் நம்ம விசுவாசித்து நடக்க வைக்குமோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிற கிருபைகளை தருகிறார். அதோடு மாத்திரமல்ல, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு பசும் பொன்னும் சுத்த வெள்ளியுமாய் இருப்பார். அவர் விசுவாசத்தில் நம்ம இன்னும் வளர பண்ணுவார். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான வழியில் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக முகத்தை ஏறெடுப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து, கர்த்தர் மேல நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி வந்துடும். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தருடைய காரியங்கள்ல மனமகிழ்ச்சி இல்லை. உலக காரியங்கள்ல மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க, பாவ காரியங்கள்ல மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க, பிசாசனுடைய காரியங்கள்ல மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மாய்மாலமான காரியங்கள்ல மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அக்கிரமத்தின் காரியங்கள்ல மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய காரியங்கள்ல நாம என்னவா இருக்கணுமா? மனமகிழ்ச்சியா இருக்கணுமா? அவருடைய காரியங்கள்ல நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் வைக்கப்பட வேண்டும். நாம் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிற கிருபைகளை நமக்கு தருகிறார். நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பெரிய கிருபையினால் இறங்கும். இந்த நாள் நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி நடக்கிற கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதியும். தடைகளெல்லாம் நீக்கி போடும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் இந்த நாளுக்குரிய அனுபவங்களை கொடுக்கிற விசேஷித்த அபிஷேக வல்லமாய் இயேசுவின் நாமத்தில் இறங்கி பலப்படுத்தட்டும். முற்றிலும் எங்களை தாழ்த்துமிட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.